வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லட்டு தாங்க செய்ய போகிறோம். லட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூந்தியே தேய்க்காமல் ரொம்ப சுலபமாக நாம் இன்றைக்கி லட்டு செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த லட்டுவை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இது பூந்தி தேய்க்காமல் ரொம்ப சுலபமாக சட்டுனே இந்த லட்டு பிடிச்சிடலாங்க. நம்ம ரொம்ப சுலபம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு கடலை மாவு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டஃப்பாக பிசையணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரே அடியாக நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா குலன்னு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு லட்டு சரியாக வராது. பாருங்கள், கொஞ்சம் டஃப்பாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் நம்மளுக்கு மாவு. நல்லா பிசைஞ்சு வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த மாவை வச்சு தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். இருக்கட்டும், இது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பாருங்கள், நான் ஒரு வாழலை எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், இந்த இலையில் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கையிலேயே தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப சன்னமாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சுலபமாக தட்டியாச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதையே எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோங்க. பாருங்கள், ஆயில் போட்டு வச்சுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பூரி மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், லைட்டாக அமுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரியே நல்லா எந்திரிச்சு வரும். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள், நல்லா வரும் உங்களுக்கு. இது நம்ம ஒரு தடவை 2 தடவை மட்டும் திருப்பி போட்டால் போதும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, முறுமுறுன்னு. பாருங்கள், திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பூரி மாதிரியே வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்துக்கணும். ரொம்ப செவக்கிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. இதே மாதிரி பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பூரியெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறோங்க. ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சுட்டு வச்ச பூரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறையாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு பூந்தி இல்லாமல் நம்ம இந்த மாவு வச்சு தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். ஸோ இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பாவு காய்ச்சிக்கலாங்க. அதே 150 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். எவ்வளோ கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துகிட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது உங்களுக்கு பாகு பதமெல்லாம் அவசியம் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நுரக்கட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துகிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா நுர வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பாகு ஓகேங்க. இதுவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஒரு 10 அளவுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம நெய்யில் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நெய்யில் பொரிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோம்லங்க லட்டு, அதை பார்த்திங்கன்னா அந்த மாவை நம்ம மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்ச பாகு இருக்குல்லங்க, கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு பாகு உள்ளே இறங்கிக்கும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு லட்டுக்கு நல்லா உங்களுக்கு பாகு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதே கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இப்போ கைக்கு கொஞ்சம் நெய் பிடிச்சிட்டு நம்ம பிடிக்கிற பக்குவம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லட்டு பிடிச்சிக்கலாம்.
பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பிடிச்சிங்கன்னா லட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக நம்ம இந்த முறையில் செஞ்சிங்கன்னா லட்டு செஞ்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சூப்பராக லட்டு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வீக்கெல்லாம் கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த லட்டு. ரொம்ப ரொம்ப சுலபமான இந்த லட்டை நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.